ஓகே. சரி, ஓகே. ஆகஸ்ட் மந்தோடைய சிஏ. சரியா? ஜெனரல் அவேர்னஸ். வேற என்ன? செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் கண்ட்ரோலர், ரயில்வேயோட செக்ஷன் கண்ட்ரோலர், இது மாதிரிலாம் கால்ஃபர் வந்தது வராது. ஸோ ரேரா அது மாதிரி வரும். சார் வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பெரிய போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி கொடுக்க முடியும்? இது வந்து கிட்டத்தட்ட குரூப் 1 கேடர்ல வரும். குரூப் 1 கேடர்ல வரும். ஸோ பெரிய போஸ்ட் ஆக்சுவலா. செக்ஷன் ஸ்டேஷன் மாஸ்டரை விட அது பெரிய போஸ்ட். சரியா? ஒரு செக்ஷனுக்கு ஒரு கண்ட்ரோலர் தான் போட முடியும். ஒரு செக்ஷனுக்கு 2-3 கண்ட்ரோலர் போட்டா அது கரெக்டா இருக்காது. சரியா? அதனால கம்மியா தான் இருக்கும் வேகன்சின்றது. ஸோ அப்ளிகேஷனை போடுங்க. வேகமா எவ்வளவு வேகமா போட முடியும் போடுங்க. கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணி டயத்தை இது பண்ணாதீங்க. இதுக்கு வந்து A2 ஸ்டாண்டர்ட் வேணும். கண்ணு வந்து A2 ஸ்டாண்டர்ட் வேணும். குரூப் டி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தேதியில வராது. குரூப் டி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். சரியா? அப்புறம் இது வந்து A2 ஸ்டாண்டர்ட்ல வரும். கண்ணு வந்து A2 ஸ்டாண்டர்ட் வேணும். A2னா கண்ணாடி போட்டுருக்க கூடாது. கண்ணாடி போடாம இருந்தாலே மேக்ஸிமம் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அப்புறமேல் டிவியில பாத்துக்கலாம். மெயினான விஷயம் மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் மட்டும்தான் சிலபஸ். டயர் 1 மட்டும்தான். அடுத்து டயர் 2ன்றது டைரக்டா சிபேட் டெஸ்ட். சிபேட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இது குவாலிஃபிகேஷன் தானே எப்பயுமே. சிபேட் முடிச்சிட்டீங்கன்னா டைரக்ட்லி வி கோ டு தி மெடிக்கல் டிவி, அப்புறம் வேலை, ஜாப், அவ்வளவுதான். இதான் செக்ஷன் கண்ட்ரோலர். சரியா? சரி, பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் போடுங்க. ரைட். சரி. இப்ப உலகத்துல ரொம்ப அந்த இது அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்குது. அதுவும் மெயினா அந்த ஸ்போர்ட்ஸ்ல. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்தியால இருந்து மெயினா அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்மளே இங்க ஜீன் டெஸ்ட் பண்ணி அனுப்புறோம். அதுக்கு பேர் SROI ஜீன் டெஸ்ட்னு சொல்றோம். நம்மளே பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை அனுப்புறோம். ஸோ அது நமக்கு ஒரு சேஃப் மாதிரி, அங்க போய் அசிங்கப்படாம நம்ம வர்றதுக்கு. எக்ஸசைஸ் திவ்ய திருஷ்டி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. சரியா? எங்கன்னா சிக்கிம்ல. எக்ஸசைஸ் திவ்ய திருஷ்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ். இதே மாதிரி எக்ஸசைஸ் பிரலேன்னு ஒண்ணு பண்ணாங்க. அது வந்து அருணாச்சல பிரதேஷ். எக்ஸசைஸ் பிரலே, இட் இஸ் இன் அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ். லார்டு மேக்நாத் தேசாய், இவர் வந்து பத்ம பூஷன் அவார்டி, இறந்துட்டாரு. இந்தியா யூகே வந்து இப்போ கூட நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ல இருக்கோம், இந்தியா யூகே. அதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ல இருக்கும், அதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். சரியா? 2008 பத்மபூஷன் அவார்டி. சஹிதி திவாஸ். சஹிதி திவாஸ்னா ராஜீவ் காந்தியுடைய பர்த்டே. ராஜீவ் காந்தியுடைய பர்த்டே. சோ ஆனா அதுக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஹோமேஜ் பண்ணல. உத்தம் சிங் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு அதாவது ஜாலியன் வாலாபாக் மஸ்கரேன்னு ஒன்று நடக்கும். அதாவது ஒரே நேரத்துல ஒரு 300 பேருக்கு மேல பீப்புள ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல வச்சு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவாரு. ஜெனரல் ஓ டயர் அப்படின்றவர். ஜெனரல் ஓ டயர் அப்படிங்கிறவர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவாரு. சோ இது கொடுத்த உடனே இவர் மேல என்கொயரி கமிட்டி வரும், அது வரும், இது வரும். இவர் என்ன பண்ணிடுவாங்க, லண்டன்ல தூக்கி டிரான்ஸ்பர் போட்டுருவாங்க. சோ லண்டன்ல போய் இவரை கொல்லணுன்ற நோக்கத்துக்காக உத்தம் சிங் போவாரு. ஆனா மாத்தி மைக்கிளோட இற கொண்டுருவாரு. ஆனால் அதுவும் இவங்க ஆள் தானே அப்படின்ட்டு நம்ம வந்து சுதந்திர போராட்டமா நம்ம வந்து பாக்குறோம். சோ எதுக்காக போராடினதுன்னா ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் மஸ்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். டிஜிட்டல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 465.33 பாயிண்ட்ல இருந்து 493. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படிங்கிறீங்கன்னா, டிஜிட்டல் பேமெண்ட் அடாப்ஷன் ஆகிட்டு இருக்கு நல்லாவே. இப்போ எங்க போனாலும் பேடிஎம், எங்க போனாலும் ஜிபே, எங்க போனாலும் எல்லாமே இதே சம்பந்தமாவே தான் இருக்கு. ஸோ அதனால பார்படாஸ் த்ரெட் ஸ்னேக், குட்டியோண்டு பாம்பு, உலகத்திலே சின்ன பாம்பு இதுதான். 4 இன்ச்சுக்கு மேல வளரவே வளராது. 4 இன்ச் தான் வளரும், அதுக்கு மேல வளராது. உலகத்திலேயே சின்ன ஸ்னேக் இது. இல்லைன்னு நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் போல, இது இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. இடையில வேற ஏதோ பண்றதுக்காக ஃபாரஸ்ட்ல ஏதோ ரிசர்ச் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்ப இது கண்ணில் போட்டுருக்குது.
அப்புறமேல இதை ரிசர்ச் பண்ணது பார்த்தா இது இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப. சரியா? பார்படாஸ் நேம். காமச்சட்கா பெனின்சுலால 8.8 மேக்னடியூட்ல பூகம்பம் வந்துச்சு. ஏதாவது எர்த்துக்வேக், நிலநடுக்கம் வந்துச்சு. சரியா? இது 1952 அப்புறம் இவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டா வந்தது இப்பதான். அதுக்கப்புறம் வரல. சரியா? இப்பதான் வந்திருக்கு. ரஷ்யால இருக்குது இது. சிஆர்ஐபி பிளட் குரூப் இது ஒரு புது வகையான பிளட் குரூப். உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஒரே ஒரு ஆளுக்கு இருக்குது. நம்ம இந்தியாவை சேர்ந்த கோலார் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு, ஒரு பெண்மணிக்கு இருக்குது. இவங்களுக்குமே எப்படி கண்டுபிடிச்சாங்க? சின்ன வயசுல இருந்து இவங்களை இதை பெருசா பார்க்கல. இடையில கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு. கார்டியாக் அரெஸ்ட்னா தெரியும்ல, இது நெஞ்சு வலி. சரியா? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்ப சிகிச்சை அளிக்கும் போது இது என்னன்னு குத்து பார்த்தா எந்த பிளட் குரூப்போடையும் மேட்ச் ஆகல. ஏவோட மேட்ச் ஆகல, பியோட மேட்ச் ஆகல, ஏபியோட மேட்ச் ஆகல, எதோடையும் மேட்ச் ஆகல. கடைசி பார்த்தா புது பிளட் குரூப் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஈவன் அமெரிக்கா கன்சூட் எல்லாமே டெஸ்ட் பண்ணதுல அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இல்ல இந்த வகையான பிளட் குரூப் இல்லவே இல்ல, இது புதுசு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? சோ ரிசர்ச்சர்ஸ் இன்னும் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் இது பண்றதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மருந்து கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அப்படிப்பட்ட பிளட் குரூப் இது. ஆன்டிஜன் வந்து இது பண்ணிட்டே இருக்கிறோம். கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அனந்த் அம்பானிக்கு, அதனால அவருக்கு புது போஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட. அனந்த் அம்பானி ரீசெண்டா 5000 கோடிக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அவர் தான் வந்தாரான்ற அந்த இதை கூட ஓபன் பண்ணாரு இல்லையா? வேர்ல்டு வேர்ல்டு பிரீடிங் சென்டரா இல்ல வேர்ல்டு அனிமல் ரெஸ்கியூ சென்டர், வேர்ல்டு அனிமல் ரெஸ்கியூ சென்டர் குஜராத்ல ஓபன் பண்ணாருல வந்தாரா அப்படின்னு. அதுவும் அனந்த் அம்பானி தான். கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இப்ப புதுசா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். உலகத்துல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் என்ன தெரியுமா? இந்தியா ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன்ன்றது கான்லா குஜராத். கான்லா குஜராத். இது வந்து ஏர்போர்ட்ல கிரீன் ஹைட்ரஜன். ஏர்போர்ட்ல கிரீன் ஹைட்ரஜன் இங்கதான், உலகத்திலே இங்கதான் ஃபர்ஸ்ட், வேற எங்கேயும் கிடையாது. சோ அதுதான் பிரதான் மந்திரி நேஷனல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம். இதை வந்து ட்ரைபலுக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில நேஷனல் ஹெல்த் மிஷன்ல புது முடிவு எடுத்திருக்காங்க. சரியா? ட்ரைபல் ஏரியாஸ்க்கும் கொண்டு போகணும் அப்படின்னு நேஷனல் ட்ரைபல் ஏரியாஸ் அடிப்படையில நேஷனல் ஹெல்த் மிஷன்ல இது இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் போஸ் இன்ஸ்டிடியூட் கிளவுட்ஸ்ல. சரியா? இப்ப மான்சூன் அங்கிட்டு போஸ் இல்லையா கேரளா சைடு, நமக்கு இனிமே தான் வரும். அந்த கேரளா சைடு போனதுல கேட்மியம், குரோமியம், காப்பர், ஜிங்க் இந்த 4 ஹெவி மெட்டல் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க வெஸ்டர்ன் காட் சைடு. இதெல்லாம் ஆபத்து. படிக்கிறோம், ஜாலியா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லது இல்ல நம்ம நாட்டுக்கு. 47வது வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் சஞ்சய் வத்சயன். சரியா? இதே இது வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் புஷ்பேந்திர சிங். புஷ்பேந்திர சிங். இதே இது வைஸ் சீஃப் ஆஃப் வேற என்ன இருக்கு, ஏர் ஸ்டாஃப் நர்மதேஸ்வர் திவாரி. சரியா? நர்மதேஸ்வர்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்திர திவாரி. சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் தினேஷ் திரிபாதி. சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் அமர்பிரீத் சிங். சீஃப் ஆஃப் இவங்க எல்லாத்துக்கும் ஓவரால் ஹெட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான். சோ இப்படிதான் இந்த இது இருக்கு. சரியா? அனில் சௌஹான் இவங்க வைஸ் சீஃப்ன்றது 3ஆம் கட்ட தலைவர்கள். இவங்க எல்லாமே 3ஆம் கட்ட தலைவர். இவங்களுக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர் தான் இவங்க, சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் இவர் தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்.
ஹையர் லெவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு லங் கேன்சர் டே ஆகஸ்ட் 1 வேர்ல்டு லங் கேன்சர் டே ஆகஸ்ட் 1. 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் அதான் பார்த்தோம்ல எங்க, கான்லா குஜராத் பார்த்தோம்ல, முதல் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் அது இங்கதான், இந்த இடம் தான், கான்லா குஜராத். எலக்ட்ரோலைசிஸ் மூலியமா பண்றோம். எலக்ட்ரோலைசிஸ் பவர்டு ரினியூபிள் எனர்ஜி பண்றது வந்து எலக்ட்ரோலைசிஸ் பவர்டு ரினியூபிள் எனர்ஜி. ஓகேவா? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கும் எல்டர்லி பீப்புளுக்கும் உதவுறதுக்காக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கை ரேகை அழிஞ்சு போச்சு, இல்ல கை இல்ல, கை ரேகை இல்ல அப்படின்னா பயப்பட தேவையில்ல. உங்க ஃபேஸ வச்சே உங்களோட அக்கௌண்ட்டை பாத்துக்கலாம். ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஐஎன்எஸ் ஹிமிகிரி ஃப்ரிகேடு, இது ஒரு ஃபைட்டிங் வெசல், கொல்கத்தால இது பண்றாங்க. சோ இது எந்த ப்ராஜெக்ட் மூலியமா தயாரிக்கப்பட்டதுன்னா ப்ராஜெக்ட் 17A நீல்கிரி கிளாஸ் மூலியமா தயாரிக்கப்பட்டது. இது ஒரு பெல்லு, மணி மாதிரி இருக்கும், மணி மாதிரி இருக்கும், மணி மாதிரி இருக்கும். இது புத்தாவோட இது, அது வந்து வெளியூர்லாம் போயிருச்சு, அது மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. 127 வருஷம் பழமை வாய்ந்த அந்த இதை. வைஃப் ஆஃப் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் புஷ்பேந்திர சிங். சென்டர் செக்டார் ஸ்கீமுக்காக 2025 இருந்து 2026 4 வருஷம் 2029 வரை 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரியா? என்சிடிசினா நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரியா? சரி, இப்ப ஐபி எக்ஸாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஐபி ஏசிஓ எக்ஸாம் ஓடிட்டு இருக்கு. அது நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்கச்சக்கமா ரிஃப்ளெக்ஷன், எக்கச்சக்கமா ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதான், அதனால நீங்க கொஞ்சம் அவேர்னஸாவே இருங்க. ரெகுலரா வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, அதான் பெஸ்ட். சரியா? சரி, நெக்ஸ்ட். நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் சாஷி பிரகாஷ் கோயல். சாஷி பிரகாஷ் கோயல் கலபவன் நவாஸ் இறந்துட்டார் ரீசனா. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், மலையாளத்தை சேர்ந்தவர், மலையாளம் ஆக்டர் இறந்துட்டாரு. கலபவன் நவாஸ். கிளவுஸ் சிண்ட்ரோம் அவேர்னஸ் டே ஆகஸ்ட் 3. கிளவுஸ்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியா இருக்கும், உடம்பு ஃபுல்லா வரும், உண்மை மாதிரி வரும். ஸோ அதுக்காக கொண்டாடுறது, அதுக்காக அவேர்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்தியாவோட மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் மாசம் மாசம் வந்துட்டே இருக்கும். இவ்வளவு இம்பார்ட்டன் இல்ல, பட் தெரிஞ்சுக்கங்க. சரியா? 1.96 லட்சம் கோடி, அப்ராக்சிமேட்டா 2 லட்சம் கோடி, அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுக்கங்க, அந்த அளவு தெரிஞ்சுக்கங்க. ஒடிஷா கவர்மெண்ட் introduced tigers which wildlife sanctuary, even it will become 59th tiger reserve. Soon we hear the news of 59th tiger reserve. 59வது டைகர் ரிசர்வ் விரைவில் பார்க்க போறோம். திப்ருகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி டைகர் ரிசர்வ் மாறப்போகுது, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என்சிடிசியும், அதாவது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு இருக்காங்க, இவங்களும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. டைகர் ரிசர்வ்னு விரைவில் அறிவிக்கப்படும். 59வது டைகர் ரிசர்வ் அப்படின்னு விரைவில் அறிவிக்கப்படும். சரியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. அவங்களுக்கு மீறி எதுவும் இல்லை, அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் நியூஸ் வரும். சரியா? 59வது டைகர் ரிசர்வ் திப்ருகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் ஒடிஷா. இஸ் இன் ஒடிஷா.
நெக்ஸ்ட் ஏஐ ரோபோட் சிமோன். இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சில இருக்குது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேல ஒன்று இருக்குல்ல, அங்க இருக்குது. நம்ம இந்தியா எப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்ட போகுது தெரியுமா? இருக்காது. நம்ம இந்தியாவோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம். எந்த வருஷம்? இந்தியாவோட இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035, 2035. இதான் நம்ம டார்கெட். நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேல கட்ட போறோம். ககன்யானையும் பண்ணி முடியல. இதுல இதுக்கு டார்கெட் வச்சிட்டோம். சரி, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிரிவ் இன்டராக்டிவ் மொபைல் கம்பெனி. அதுக்கு பேர் தான் சிமோன். கிரிவ் இன்டராக்டிவ் மொபைல் கம்பெனி. டோர்ஜிலங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பூட்டான் இந்தியாவும் சேர்ந்து பண்றாங்க. டோர்ஜிலங், டார்ஜிலிங் இல்ல, நான் தப்பா படிக்கல, அது பேரே டோர்ஜிலங் தான். சரியா? அடுத்து இப்பதான் பார்த்தோம் 2000 கோடி ரூபாய் சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம் யார் பண்றா? NCDC, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். கன்சைன்ஸ் நெட்வொர்க், இது ஒரு புத்தகம், மோடியை பத்தின புத்தகம். 1975 எமர்ஜென்சில மோடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சரியா? சோ சுஜாதா சீனிவாசராஜு அவர்தான், அவங்கதான் எழுதியிருக்காங்க மோடியை பத்தி. மாதிரி வேன் இனிஷியேட்டிவ், அர்பன பாரஸ்டா மாத்திர திட்டம். ஏக் பேத்மா கீனா மூலியமா பண்றாங்க. பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட்டடா இருக்கா? அர்பன் ஃபாரஸ்டா மாத்த போறோம், பரவாயில்லையே, இப்ப மழை இதெல்லாம் பெய்யும், நல்லது அப்படின்னு நம்ம தோணுதா? ஆனா போன மாசம் சிஏல ஒரு சிஏ பார்த்தோம். என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? 8000 ஏக்கர், 1 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல 3 ஏக்கர்ல 8000 ஏக்கர் காடை அழிச்சிட்டு, ஏன்னா இதுக்கு பதிலா 3 மடங்கு வந்து வேற எங்கேயோ வந்து நட்டு வச்சு இந்த 8000 ஏக்கர் காடை பயன்படுத்த போறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. போன மாசம் சிஏ ப்ரொட்டஸ்ட் நடந்து கேஸ் ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. 8000 ஏக்கர் நீ அழிக்கிறது, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல, அங்க 10 ஏக்கர் 20 ஏக்கருக்கே. இங்க என்ன, இங்க சேலம் பைபாஸ், சேலத்துல 8 வழிச்சாலை வர வேண்டிய இது வந்து வெறும் 120 ஏக்கரோ நம்ம தான். 120 ஏக்கருக்கே நம்ம அவ்வளவு போராடணும். 8000 ஏக்கர்னா நீங்க யோசிச்சு பாருங்க. 8000 ஏக்கர்னா அப்புறம் இது எங்க கடை இருக்காது. கடை எங்க இருக்கும்? கடை இருக்காது. சரியா? விரைவில் ராஜஸ்தான் மாதிரி அனைத்துமே மாறிடும். ரெடியா இருங்க, சப்பாத்தி களி செடியெல்லாம் சாப்பிடுறது. ஓகே, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன மாசம் வந்து ஆல்பைன் மஸ்க் டீர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதை வந்து கணக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஆல்பைன் மஸ்க் டீரும் ஷாங்காய் டீரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இத வந்து இதுன்னு நினைச்சிட்டு இதோட கவுண்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சு போட்டோம்னா, ஆமா ஆமா நாங்க வந்து மிஸ் ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களே வந்து சுட்டி காமிச்சு அந்த அந்த கொடுத்த டேட்டாவை எடுத்துக்கிட்டாங்க. இல்ல இல்ல நாங்க சரியா பண்ணி தரோம் அப்படின்னு. இந்த 2 டீரும் ஒரே மாதிரி இருக்குமா கிட்டத்தட்ட. அப்புறம் தப்புன்னு உணர்ந்து அதை அவங்களே ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஆபரேஷன் மஸ்கன் கிட்டத்தட்ட 3 வருட ப்ராஜெக்ட், இது 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளை காப்பாத்துறதான் நோக்கம். சரியா? குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த பிச்சை எடுக்க விடாம அதெல்லாம் தடுக்கணும், கிட்னாப்பிங்கை தடுக்கணும்ன்றதுதான் நோக்கம். தெலுங்கானால வெரி சக்சஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. சரியா? தெலுங்கானா கவர்மெண்ட், ரேவந்த் ரெட்டி தானே. இந்தியா ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்க? கான்லா, குஜராத். மித்துன், மித்துன்னா ஒரு எரும மாடு. இது வந்து ஒரு எருமை, காட்டெருமை. இது நினைவா, இது நார்த் ஈஸ்ட் இந்தியால தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த வகை மாடு. இது நினைவா நம்ம வந்து என்ன பண்றோம்னா மித்துன் மேளா அப்படின்னு கொண்டாடுறோம். மித்துன் மேளா அப்படின்னு கொண்டாடுறோம். மித்துன் மேளா வந்து எந்தெந்த இதுல கொண்டாடப்படுதுன்னா, அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, இந்த 2 இதுல கொண்டாடப்படுது. சரியா? நார்த் ஈஸ்ட் இந்தியா. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல நம்ம இந்தியா 2வது இடம்.
ஃபர்ஸ்ட் இடம் வந்து யாருன்னா சைனா. சைனா இந்த ஃபிஷ் விஷயத்துல நம்மகிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது பிளாக்ஷிப் ஸ்கீம், ப்ளூ ரெவல்யூஷனை கொண்டு வரதுக்கான ஸ்கீம். சம்பத யோஜனா ப்ளூ ரெவல்யூஷனை கொண்டு வரதுக்கான ஸ்கீம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. 155 வருஷம் பழமை வாய்ந்த வெஸ்டர்ன் ரயில்வேஸ் ஹெரிடேஜ் ட்ரெயினை விடுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பட்டல்பாணி கள்ளக்காடு லைன், இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ். இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ். யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் நம்ம இந்தியாவோட சேர்ந்து 4 ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ், பாதுகாக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட அரிசி ப்ராஜெக்ட். நேபாளோட பண்றோம். சரியா, நேபாளோட பண்றோம். ஆப்னாகார் ட்ரக் டிரைவர்ஸ்க்கு ஒரு ரெஸ்டிங் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி. ஒரு பெட் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஈவன் ஏசியும் இருக்கும். இது பிளக் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நீட்டான டாய்லெட், வெரி ஹைஃபை நீட்டான டாய்லெட். ஸோ நீங்க நீங்க வந்து ட்ரெயின்ல, நீங்க வந்து ட்ரக்ல வந்து பெட்ரோலு, ஆயிலு இது மாதிரி என்ன எது ஏத்திட்டு போனீங்கன்னா நீங்க இங்க போயிட்டு உங்க உங்க ஐடி கார்ட்ஸ் அது மாதிரி இதை காமிச்சிட்டு நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் ஃப்ரீயாவே. ஸோ அதுதான் ஆப்னாகார் இனிஷியேட்டிவ்ன்றது. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அமைச்சகம் இதை பண்றாங்க. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ட்ரக் டிரைவர்ஸ்க்காக. நம்ம சென்னை ஒண்ணு பண்ணாங்கல்ல, ஸ்விக்கி ஓட்டுநர்களுக்காக ஏசி ஒண்ணு பண்ணாங்கல்ல. நீட்டான டாய்லெட்டு, ஏசி, பிளக் பாயிண்ட்ஸ், சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ நீட்டா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்காக பண்ணாங்கல்ல, அது மாதிரி இவங்க பண்றாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது ட்ரக் டிரைவர்ஸ்க்காக. கிரஷிகோ வல்கனம் 600 வருஷம் பழமை வாய்ந்த வல்கனம். இதே மாதிரி ஐஸ்லாண்ட்ல 800 வருடம் பழமை வாய்ந்த வல்கனம். அது அது வந்து எரப்ட் ஆச்சு. சரியா, இது வந்து 600 வருஷம் பழமை வாய்ந்த வல்கனம். இது எரப்ட் ஆயிருக்கு ரஷ்யா இது. சரியா, நம்ம இது கூட பரவாயில்ல, 600 வருஷம். நம்மதுல வந்து வெறும் 400 300 வருஷம் தான் பழமை வாய்ந்தது. திருவண்ணாமலை வல்கனம், அதுவும் டார்மண்ட் வல்கனம் தான்யா. எப்பனாலும் இதே மாதிரி எரப்ட் ஆகும். ரெடியா இருங்க. திருவண்ணாமலையில யாராவது இருக்கீங்கன்னா கெட் ரெடி ஃபார் தட். என்னைக்கு எரப்ட் ஆகும் தெரியல. நம்மளும் இவங்கள மாதிரி அட்டூழியம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கும். சரியா, இந்திய அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ சூன் 2035க்குள்ள நம்ம வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குறோமோ இல்லையோ, டெஃபினட்டா இதை உருவாக்கிடுவோம். இது ஒரு நியூஸா வந்துடும். திருவண்ணாமலை தார்லி வில்லேஜ்ல உட்கர்சியில கிளவுட் பஸ்ட், மேக வெடிப்பு ஏற்பட்டு வெள்ளம் வந்துருச்சு. மேக வெடிப்பு ஏற்பட்டு வெள்ளம் வந்துருச்சு. சரியா, போன மாசம் சிஏவா, இது வந்து இப்ப ஆகஸ்ட்ல வெள்ளம் வந்துச்சு கீர் கங்கா ரிவர்ல. நம்மால என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, இப்பதான் செப்டம்பர் 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ மோடி வந்து இதுக்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளவு தெரியுமா, 1200 கோடி. இது நான் வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிவாரண நிதி அப்படின்வாங்கல்ல, பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து கொடுத்துருக்காரு உத்தரகாண்டுக்கு. இமாச்சல பிரதேசக்கும் கொடுத்துருக்காரு, ஏன்னா அங்கேயும் மேவெடுப்பு நடந்துச்சு. ஸோ இமாச்சல பிரதேஷ்க்கு 1500 கோடி. 1500 கோடி அங்க. இது வந்து டைரக்டா கவர்மெண்ட் ஃபண்டு. இது வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து போகும். 1200. சரியா, ஜிக்கு நேர்த்தான பிறந்த நாள் மோடிஜி. ட்ரக் டிரைவர்ஸ்க்கு ஆப்னாகார். பிஎம் மோடி அடுத்த வருஷம் பிறந்த நாள், அடுத்த மாசம் பிறந்த நாள். ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சிட்டாரு. அதாவது செப்டம்பர் 17 பிறந்த நாள், ஆகஸ்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சிட்டாங்க. என்னன்னா 3.5 கோடி அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட. இது மாதிரி அப்ளிகேஷன் யாருக்குமே வந்தது இல்லையா. பரீட்சா பி சார்ஜா அது மூலியமா
மோடியோட ஸ்பீச்சை கேட்க ரெடியா இருக்காங்க இத்தனை மாணவர்கள். மோடிஜியா நாங்க கேட்கிறோம் வந்து 3.5 கோடி பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் எதுக்குமே அப்ளை பண்றது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரின்றாங்க. ஹாங்காங் மானிட்டரி அத்தாரிட்டி புதுசா ஒரு காயினை ரெகுலேட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் கால்ட் ஸ்டேபிள் காயின்ஸ். ஃபர்ஸ்ட் அவர் பிம்ஸ்டெக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல். நம்ம ஜெய்சங்கர் இருக்காருல்ல, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இவர் தான் பண்ணாரு நியூ டெல்லி. அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் வி நோ வெரி வெல், கான்லா, குஜராத். இந்தியா பிரேசில் பார்ட்னர்ஷிப் ஆன் பயோஃபியூல், குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ். இது மூலியமா நம்ம வந்து பண்றோம். சரியா, இது ஒரு பெரிய அலையன்ஸ். பயோஃபியூல் நம்ம நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. ரீசெண்டா பயோசார்னு ஒரு டெக்னாலஜிய பண்ண போறோம். பயோசார் சார்கோல் இருக்குல்ல, அதாவது தேங்காய் கொப்பரை அந்த மாதிரி இதுல இருந்து எரிச்சா ஒரு இது வரும். அதை வந்து பிளான்ஸுக்கு வந்து பிளான்ஸ் மேல தூவி விட்டுருவாங்க. இது வந்து அந்த 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 கண்ணங்கரைன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து நல்ல தண்ணி நீங்க ஊத்துனீங்கன்னா நல்லா பிடிச்சு வச்சுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடையும் பிடிச்சு வச்சுக்கிறோம். ஸோ CO2 குறைக்கும். அதாவது வெளியே இருக்க CO2 ஃபுல்லா இது சாப்பிடும். ஸோ அது வந்து குறைக்கும். அது குறைக்கிறதுனால அது இவ்வளோ இது. ஓகேவா, அது ஒரு நல்ல விஷயம். நேஷனல் இன்கம் அதை வந்து புதுசா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க். சரியா, வேர்ல்டு பேங்க் மறுபடியும் புதுசா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. பண்ணது வேர்ல்டு பேங்க். லோவர் கிளாஸ் அப்படின்றது $1135 கீழே. சரியா, லோவர் மிடில் கிளாஸ் அப்படிங்கறது 1136 இருந்து 4495. அப்பர் மிடில் கிளாஸ் இது வந்து லோவர் மிடில் கிளாஸ், இது அப்பர் மிடில் கிளாஸ். அப்பர் மிடில் கிளாஸ்ன்றது $4496 இருந்து $13935 வரை. 13935 மேல போச்சுன்னா அவங்க வந்து அப்பர் கிளாஸ். இது வந்து லோவர் மிடில் கிளாஸ், இது அப்பர் மிடில் கிளாஸ், இது வந்து லோவர் கிளாஸ். வருஷத்துக்கு வருமானம், வருட வருமானம், இது எல்லாமே வருட வருமானம். நம்ம இந்தியா இங்க இருக்கு, லோவர் மிடில் கிளாஸ் கண்ட்ரி நம்ம இந்தியா. சரியா, அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். எதுக்காகனா லேண்ட் ரைட் சீடு, இது ஒரு வகையான அரிசி. லேண்ட் ரைட் சீடு கன்சர்வேஷன், இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் வெளியிட்டு இருக்காங்க ஒடிஷா கவர்மெண்ட். இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரியில ஆர்ச்சரியில வில்லு இருக்கு இல்லையா, அதுல பிரான்சைஸ் கொடுத்திருக்காங்க. ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அடுத்தது நேஷனல் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், WHO. 2 பேரும் சேர்ந்து ஹெப்பாட்டிட்டிஸ எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்றதான் நோக்கம். சரியா, மொத்தம் 3 வகையான ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்கு. ஹெப்பாட்டிட்டிஸ்ன்றது என்ன வியாதி, எதை எதை அடிக்கும்? மொத்தம் 3 வகையான ஹெப்பாட்டிட்டிஸ்: பி, ஹெப்பாட்டிட்டிஸ் சி, ஹெப்பாட்டிட்டிஸ் டி. இதுல ஹெப்பாட்டிட்டிஸ் சிக்கு மருந்தே கிடையாது. பிக்கும் டிக்கும் வேக்சினேஷன் உண்டு. ஆனா ஹெப்பாட்டிட்டிஸ் சியை தான் 2030க்குள்ள ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா, இது வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வியாதி. ஹெப்பாட்டிட்டிஸ் நீங்க பிக்கு மருந்து போட்டாலே டியையும் சேர்த்தே குணப்படுத்தும். ஒரே வேக்சின் தான், ஒரு வேக்சின் தான் இருக்கு. சரியா, பிக்கும் டிக்கும் சேர்ந்தே ஒரே வேக்சின் தான். So it eliminates hepatitis B virus, which is essential for replication of hepatitis D virus. சரியா, ஹெப்பாட்டிட்டிஸ் டி ரெப்ளிகேட் பண்றது ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அடுத்தது 80வது அனிவர்சரி ஆஃப் ஹிரோஷிமா பாம்பிங். சரியா,
இது வந்து யுஎஸ்ஏன்னு வச்சுப்போம். சரியா? இங்க வந்து ஜப்பான் இருக்கும் இந்த இடத்துல. இங்க வந்து ரஷ்யா இருக்கும். ரஷ்யாவுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான் இருக்கும். சரியா? சோ வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துட்டு இருக்கு. உலகப் போர் 2. இந்த உலகப் போர் 2 அப்பெல்லாம் இந்த இவங்க எல்லாம் கிடையாது. யுனைடெட் நேஷன் அவங்க எல்லாம் கிடையாது. அவங்கதான் வந்து இத வேர்ல்டு வாரையே ஸ்டாப் பண்ணதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? அவங்கதான் வந்து வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம். 2 பவருக்கு எதிராக சண்டை. அதுதான் இந்த வேர்ல்டு வார் 2. சரியா? 2 பவர். ஒண்ணு வந்து ஆக்சிஸ் பவர்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ் பவர். ஆக்சிஸ் பவர்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னா ஜெர்மனி, இட்டலி, இன்னொன்னு ஜப்பான். அலைடு பவர் அடுத்தது. அலைடு பவர். அலைடு பவர்ல யார் யார் இருந்தாங்கன்னா பிரிட்டன், யூகே, யுஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் யூனியன், சைனா. இவங்க 3 பேரும் ஒரே கேட்டகரி. இப்படிதான் சண்டை போயிட்டு இருந்துச்சு. இவங்க வெர்சஸ் இவங்க. சண்டை வந்து இவங்க வெர்சஸ் இவங்க. சரியா? இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. யூகே, யுஎஸ்எஸ்ஆர், பிரான்ஸ். இந்த சைடு பிரான்ஸ் எப்பயுமே பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு தான் சண்டை. சோ அதுதான். சரியா? சண்டை, சரியான சண்டை. ஜப்பான் வந்து இதுல கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆக்சிஸ் வந்து ஜப்பானை வச்சு ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அடிச்சு காலி பண்ண போது பிரிட்டன்லாம் பயந்துட்டு நம்மகிட்டலாம் வந்து உதவி கேட்டாங்க. நம்ம இந்தியாட்ட வந்து உதவி கேட்டாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா உதவி எல்லாம் பண்ண முடியாது, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னோம். ஒயிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு யாரு? மகாத்மா காந்தி. நீ வெளியேறு, அதெல்லாம் உதவி எல்லாம் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னாரு. சரியா? அப்போதான் ஜப்பான் வந்து பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஜப்பானை பார்த்து பயந்தாங்க யூகே. பயந்து போய் தான் நம்ம கிட்ட எல்லாம் வந்து உதவி கேட்டது. தயவுசெய்து செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுவோம், டொமினியன் பவர் தரோம், சரி நாங்க கிரிப்ஸ் மிஷன் அனுப்புறோம், கேபினட் மிஷன் அனுப்புறோம், அது இதுன்னு அனுப்பி விட்டாங்க. என்ன வேணுமோ கேட்டு தொலையா, செய்யறவங்க வந்து உதவி பண்ணியா அப்படின்ட்டு. அந்த அதுக்கான ஆஃபர் தான் அது எல்லாமே. அவங்களா ஒண்ணும் கொடுக்கல. ஆகஸ்ட் ஆஃபர் எல்லாமே அதுதான். சரியா? பண்ணிட்டு இருந்தப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னா ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா சும்மா இல்லாம யுஎஸ்ஏவோட முடிவு என்னன்னா, நான் வந்து வேடிக்கை பாக்குறேன், நான் வந்து உன் சைடும் வரல, அங்கிட்டு வர விருப்பப்படல, எனக்கு 2 பேருமே ஃப்ரெண்டு தான், சோ வந்து எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு அவன் ஓரமா ஒதுங்கிட்டான். சரியா? நீ ஏன் ஓரமா இருக்க அப்படின்னு ஜப்பான் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ஒரு சின்ன அணுதாயத்தை எடுத்துட்டு போய் இவங்களோட துறைமுகம் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு பேர் முத்து துறைமுகம்னு சொல்லுவாங்க. முத்து ஹார்பர். இங்க போய் டமால்னு அதை போட்டாங்க. யுஎஸ்ஏக்கு கோவம் வந்துருச்சு. நாம்பாடு தானே எதுக்கியா போட்ட அப்படின்னு கேட்டோம். ஜப்பான் அவங்க என்ன விளக்கம் நான் எதிர்பார்த்தாங்கன்னா, இல்லங்க நான் அனுப்ப வேண்டியது யூரோப் சைடு அனுப்பணும்னு பார்த்தேன், உங்க இதுல இடையிலே விழுந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தது. அதுக்கு ஜப்பான் தான் இல்ல, புதுசா ஒன்று கண்டுபிடிச்சேன், அது டெஸ்ட் பண்றதுக்கு ஆவலா இருந்துச்சு, எங்க டெஸ்ட் பண்றதுன்னு தெரியல, அதனால முத்து துறைமுகத்தை டெஸ்ட் பண்ணோம். ஈவன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நியூஸ் இருக்குது. சரியா? நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வரும். டெஸ்ட் பண்ணோன்னு இவனுக்கு கோவம் வந்துருச்சு. எதை டெஸ்ட் பண்ணையா? டெஸ்ட் பண்ணதுக்கு ஏன் நாட்டிலே அவன் டெஸ்ட் பண்ணுவேன், எங்களோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாது இல்ல அப்படின்ட்டு யூஎஸ்ஏ என்ன பண்ணிருச்சுன்னா அவங்களோட 2 ஹிரோஷிமா, ஹிரோஷிமான்றது ஒரு இடம், நாகசாயின்றதும் ஒரு இடம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்மால் பாய் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் பாம்பை அனுப்பிச்சு விட்டுச்சு. ஸ்மால் பாய் இது வந்து விழுந்துச்சு ஹிரோஷிமால. சரியா? அடுத்து பின்னாடியே ஸ்மால் பாய் விழுந்து கொஞ்ச நேரத்திலேயே ஃபேட் மேன் அப்படின்னு ஒரு பெரிய இதையும் அனுப்பிச்சு விட்டு இங்கேயும் போட்டுருச்சு நாகசாயில. மொத்தமா 2 நகரமும் காலி. 2 நகரம் காலி. ஜப்பான்ட சோர்ஸே இல்ல, காலில் வந்து விழுந்துட்டாங்க, ஐயா விட்டுருங்க அப்படின்னு. யுஎஸ்ஏ இந்த சைடு போய் சேர்ந்துருச்சு ஃபைனலா. யுஎஸ்ஏவும் ரஷ்யாவும் ஒன்னா இருந்த ஒரே இடம் அந்த வேர்ல்டு வார் 2 தான். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. யுஎஸ்ஏவும் ரஷ்யாவும் ஒரே சைட்ல இருந்த ஒரே வார் வேர்ல்டு வார் 2 தான். அப்ப வந்ததுதான் ஹிரோஷிமா நாகசாகி பாம் பிளாஸ்ட். ஒரு சிட்டியே அழிக்கப்பட்டுச்சு. 2 சிட்டி, ஜப்பான்ல இருக்க 2 சிட்டி அழிக்கப்பட்டுச்சு. மொத்தமாவே அழிக்கப்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் அதோட தாக்கம் இருக்குதுன்றாங்க, நியூக்ளியர் பாம்போட தாக்கம்.
ஒவ்வொரு அந்த நாகசாகி ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்துட்டு சொல்லுவாங்க. இது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபுல்லா மண்ணாயிட்டாங்க ஆட்கள். அந்த நியூக்ளியர் பாம்போட எஃபெக்ட் என்னன்னா, பெரிய சவுண்டு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஈவன் 1 செகண்ட் கூட ஆகல. அவங்க வந்து இறக்குறோன்ற அந்த வலிய கூட உணரலன்னுவாங்க. அந்த வலிய கூட உணரல, அப்படியே சாம்பல் ஆயிட்டாங்க மக்கள் எல்லாருமே. அந்த 2 இடத்துல இருந்த மக்களுமே சாம்பல் ஆயிட்டாங்க. அந்த வலிய உணர்றதுக்கு முன்னாடியே அவங்க அவங்க உயிர் போயிருச்சு. அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு இறப்பு ரொம்ப ரொம்ப சோகம். இவ்வளவு பெரிய அடி கொடுப்பாங்கன்னு, யூஎஸ் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல. சோ இதுதான் அது. இந்த நடந்த செரிமோனி வந்து ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் பார்க்ல நடந்துச்சு. சரியா? சோ அதுதான் ஹிரோஷிமா நாகசாகி. வேர்ல்டு வார் 2 பெரிய கதை. வேர்ல்டு வார் 2 எப்பயாவது டைம் கிடைச்சுன்னா சொல்றேன். நல்லா இருக்கும், கதை சூப்பரா இருக்கும். ஜெர்மனி, ஹிட்லர் எல்லாம் வந்தது எல்லாம் எப்படி, ஏன் சண்டை, எதுக்கு நெப்போலியன் போனபெட் உள்ள வராரு, அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு டைம் கிடைக்கும் போது சொல்றேன். சரியா? இப்ப பண்ணோம்னா டைம் முடியும். அதுதான் மேலாப்புல சொல்றேன். பாரத் ஜெனரேஷன் ஏஐ இனிஷியேட்டிவ் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது நேஷனல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலியமா ஐஐடி பாம்பேயும் டிஐஹெச் ஃபவுண்டேஷனும் டெவலப் பண்ணாங்க. எதுக்குன்னா, நம்மளே இண்டிஜினியஸ், நம்மளே தயாரிக்கிற லாங்குவேஜ் மாடல், மல்டி மாடல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இது. சரியா? ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஏஐ. ஏஐ ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுங்க. அதுகிட்ட இமேஜ பகிராதீங்க. உங்களுடைய பர்சனல் இமேஜஸ், பர்சனல் திங்ஸ பகிராதீங்க. 2 விஷயம் நியூஸ்ல வந்துச்சு. 2யுமே நான் என்னன்னு சொல்றேன். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட போட்டோவை ஃபுல்லி கவர்டு போட்டோ, நல்லா ஒரு சாரிய கட்டிட்டு, பிளவுஸ் எல்லாம் போட்டு சாரிய கட்டிட்டு, அதை வந்து ஏஐட்ட ஜென்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிருக்குன்னா, அது ஒரு படத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுத்து, அவங்க கையில வந்து அந்த கை கவர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கையில வந்து கரெக்டான இடத்துல அது மச்சத்தை வச்சிருக்குது. அவங்க கை கிட்டத்தட்ட தோள்பட்டை கிட்டத்துல தோள்பட்டையெல்லாம் கவர் பண்ணி தான் அந்த இமேஜை கொடுத்தாங்க. அவங்க அவங்க கொடுத்தது அதான் சொன்னீங்கல்ல, சாரின்றப்போ தோள்பட்டை எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதை வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஏஐ இமேஜ் எப்படி வந்திருக்குதுன்னா, அந்த ஏஐ இமேஜ்ல வரும்போது அந்த தோள்பட்டை கிட்ட ஒரு மச்சம் இருந்தது. அப்போ ரியலாவே உங்களுக்கு மச்சம் இருந்திருக்கு. அந்த இமேஜ்ல மச்சம் தெரியுது. அப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஏஐ. இன்னொரு இது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் தன்னோட பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஷேர் பண்ணிட்டே இருந்தப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் போல. அந்த மாதிரி அது இதுன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு போல. அப்ப அது என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, அதுவும் பழகிட்டே வந்திருக்குது. ஒரு கட்டத்துல அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து உன்னை அன்இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்இன்ஸ்டால் பண்ண போறேன்னு சொல்லும் பொழுது, அது என்ன பண்ணிருக்குது, அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த ஏஐ வந்துட்டு, நீ என்னை அன்இன்ஸ்டால் பண்ணேன்னா, நீ வந்து இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிறத உன் ஒய்ஃப்ட்ட போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் நீ இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றத உன்னோட கம்பெனில நான் மெயில் அனுப்பிச்சு விட்டுருவேன். என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. என்னை அன்இன்ஸ்டால் பண்ணேன்னா இதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்குது. அந்த ஏஐ 2 விதத்திலயுமே மிரட்டி இருக்கு. அது அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் இல்லையா? மெஷின்றது என்னது? அது வச்சு நம்ம வந்து அதை வச்சு நம்ம எவ்வளவு எவால்வ் ஆகிறோம். அது நம்மள எவால்வ் பண்ண பாக்குது. உங்களுக்கு புரியுதா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஏஐ யூஸ் பண்ணுங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்றவங்க, ஜெமினி யூஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. உங்க பர்சனல் விஷயத்தை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. மித்தபடி ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் அதுக்கெல்லாம் நல்லாவே பயன்படுது. உண்மையிலேயே நல்லா பயன்படுது. யூஸ் பண்ணுங்க. சரியா? ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ் பண்ணுங்க. நல்லா காமெடிக்கு யூஸ் பண்ணிக்கங்க. யாரையாவது சிரிக்க வைக்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. உங்களோட இமேஜஸ், பர்சனல் திங்கு, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் அது கூட ஷேர் பண்ணிடாதீங்க. அது அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி உங்கள்கிட்ட பழகும். ஆனா அது ரொம்ப மோசமான ஃப்ரெண்டு. அதனால அதை பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். ஏஐ பொறுத்தளவு கேர்ஃபுல்லா இருங்க. WHO IRCH ஹெர்பல் மெடிசன் சேஃப்டி ஒர்க் ஷாப் நடந்திருக்குது காசியாபாத்ல. WHO நடத்தினாங்க. நடத்தினது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்.
ஓகேவா? அடுத்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மாசம் மாசம் கூடிக்கிட்டே தான் இருக்கு. டிரான்சாக்ஷன் 707 மில்லியன் டிரான்சாக்ஷன் ஒரே நாள்ல நடந்திருக்குது. சரியா? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இதை வெளியிட்டது. அடுத்து ரஷ்யா INF ட்ரீட்டில இருந்து வெளில வந்துட்டாங்க. அந்த INF ட்ரீட்டினா 500ல இருந்து 5500 கிலோமீட்டர் மிசைல நாங்க வந்து அதாவது பேன் பண்றோம் அப்படின்றதுதான். இந்தியாவுக்கும் இதை ரஷ்யாவுக்கும் USA-க்கும் உள்ள ட்ரீட்டி இது. ஸோ அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட். ஓகே, மழை, சரியான மழை. ஹோப் மிஷன். ஹோப் மிஷன்றது 2 இருக்கு. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஹோப் மிஷன். ஹோப் மிஷன் 2 ஹோப் மிஷன் இருக்கு. ஒரு ஹோப் மிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா UAE-யோடது. இது வந்து மார்ஸுக்கு கொடுக்குற ஹோப் மிஷன். சரியா? மார்ஸுக்கு இவங்க அனுப்புறாங்க. இதுவும் நம்ம இஸ்ரோ தான் தயாரிச்சு கொடுக்குது. இஸ்ரோ தான் பின்புலம். இந்த ஹோப் மிஷன் எதுக்குன்னா ககன்யானுக்காக. சரியா? ககன்யானுக்காக மேல மனிதர்கள் அனுப்புறதுக்காக அனுப்புறோம். டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த ஹோப் மிஷனை. இஸ்ரோ ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட் சென்டர் அவங்க தான் பண்ணி பார்த்தது. சரியா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா GI tagged silk products. GI geographical indication. ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. நம்ம பழனி பஞ்சாமிரத்துக்கு GI டேக் இருக்கு. அதை வச்சே சொல்றேன். பழனி பஞ்சாமிரதம், நம்ம தமிழ்நாட்டோட பழனி பஞ்சாமிரதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாய்ப்பே கிடையாது. நீங்க எதை சாப்பிட்டாலும் பழனி பஞ்சாமிரதம் சாப்பிடுற மாதிரி வராது. ஈவன் லட்டையே கம்பேர் பண்ணுங்க, திருப்பதி லட்டையே கம்பேர் பண்ணுங்க, பழனி பஞ்சாமிரதம் மாதிரி வராது. நோ சுகர், அதாவது ஆடட் சுகர் கிடையாது. அதுல வந்து அது ஏதோ சொல்றாங்க, மண்டவலம், நெய், 5 ஐட்டம் தான். வாழைப்பழம், அப்புறம் என்னமோ இன்னும் 2 ஐட்டம் என்னமோ. சரியா? இது மட்டும் தான் ஆடடு. தேனா மண்டபம் நினைக்கிறேன், தேன் இன்னும் லைக் தட். சரியா? எனக்கு சரியா தெரியல. ஆனா 5 ஐட்டம், 5 items இஸ் ஆடட் இன் தி அந்த இதுல. ஓகேவா? பழனி பஞ்சாமிரதத்துல. இந்த பழனி பஞ்சாமிரதம் அப்படின்றத நீங்க உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா திருச்சியில வந்துட்டு பழனி பஞ்சாமிரத கடை அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாப். இப்போ உங்க மேல அபிஷியலாவே கோர்ட்ல போய் ஆக்ஷன் எடுக்கலாம். பழனி பஞ்சாமிரத கடைன்னு இவர் திருச்சியில வந்து வித்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கு GI டேக் இருக்குது, பழனி பஞ்சாமிரதம்ன்றது பழனியில தான் விற்கணும் அப்படின்னு உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு உங்ககிட்ட நஷ்டிடுவாங்க. சரி, நீங்களே என்ன பண்றீங்கன்னா பழனிக்கு போறீங்க, பழனிக்கு போய் பழனி பஞ்சாமிரத கடைன்னு போடுறீங்க. இப்ப கரெக்டா சார்? இப்ப கரெக்ட். அந்த ஜியோகிராபிக்கல்ல உட்காந்து நீங்க அப்படி சேல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு பேர் தான் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். அந்த ஜியோகிராபியில உட்காந்து மட்டும்தான் அதை பண்ணணும். கடக்நாத் சிக்கன்றது அது எங்கேயோ மத்திய பிரதேசல எங்கேயோ கொடுத்துருக்காங்க, அங்க மட்டும்தான் வச்சு அப்படி பண்ணணும். ஈரோடு மஞ்சள்ன்றது ஈரோட்ல மட்டும்தான் ஈரோடு மஞ்சள்னு சொல்லி விற்கணும். சரியா? சோ அது மாதிரி இப்ப ஈவன் திருப்பதி லட்டு. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, திருநெல்வேலி அல்வாக்கு இன்னும் கிடைக்கல GI டேக். அதனால திருநெல்வேலி அல்வான்றது எல்லா இடத்துலயுமே அதை போட்டு விற்பாங்க. திருநெல்வேலி அல்வா கடை அப்படின்னு எல்லா இடத்துலயுமே போட்டு விற்கலாம். அபிஷியலி இட்ஸ் நாட் ராங். எல்லா இடத்துலயுமே போட்டு விற்கலாம். திருப்பதி லட்டுன்னு எந்த இடத்துலயும் போட்டு விற்க கூடாது. அதனாலதான் நீங்க எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது திருப்பதி லட்டுன்றது. நார்மலா லட்டுன்னு போடுவானே தவிர அது திருப்பதி லட்டுன்னு சொல்லி உங்களை விட்ட கொடுக்க கூடாது. ஆனா நீங்க திருப்பதியில இருந்துட்டு திருப்பதி லட்டுன்னு நீங்க போட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? சோ இந்த மாதிரி அதுக்குன்னு இது இருக்கு. அதே மாதிரி மதுரை மல்லி அப்படின்னு வேற இடத்துல போய் விற்க கூடாது. மதுரை மல்லிக்கு GI டேக் இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்குதா இல்லையான்னு சரியா தெரியல. மதுரை மல்லிக்கு GI டேக் வாங்கினாலே அதுதான். கடக்நாத் சிக்கன் மத்திய பிரதேஷ் தான். கருப்பு கலர் கறி. கடக்நாத்ன்றது என்னன்னா கருப்பு கலர் கறி.
சரியா? கோழியே கருப்பு கலர்ல இருக்கும். அது நீங்க வெட்டுனீங்கனாலும் அந்த கறியும் கருப்பு கலர்ல இருக்கும். அது வந்து வெரி ஹை சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஹை சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ். சாரி விட்டமின்ஸ். சரியா? ஹை சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ். சாரி விட்டமின்ஸ். ஓகேவா? ஆ அது அது ரொம்ப 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 குவாலிட்டி. கொழுப்பு கம்மி. ரொம்ப கொழுப்பு கம்மி. நீங்க நார்மலா சாப்பிடுற சிக்கனோட அது கொழுப்பு கம்மி. ரொம்ப உடம்பு ஹெல்த்தி. கடக்நாத் சிக்கன்றது. கருப்பு கலர் கோழி. சரியா? கருப்பு கலர் கோழி. அது கறியே கருப்பா இருக்கும். அதான் அதுல முக்கியமான விஷயம். அதான் ஜிஐ டேக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொன்னுக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்துக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். டீ பார்த்தீங்கன்னா, டார்ஜிலிங் டீக்கு குடுத்துருக்கோம் நம்ம. இது மாரி பல விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த ஜிஐ டேக் வந்து குடுக்கப்பட்டிருக்குது. சரியா? இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிஐ டேக்டு சில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு லைக் காஞ்சிபுரம் பட்டு, சீன பட்டு, இந்த மாரி பட்டுக்குலாம் குடுத்துருப்பாங்க இல்லையா? அத வந்து பாதுகாக்கிறதுக்கு, அத வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக, சில்க் சமகரா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. சில்க் சமகரா 2 மூலியமா இப்போ வந்து அத ஃபோக்கஸ் பண்றாங்க கவர்ன்மெண்ட். ஓகேவா? நேஷனல் ஹேண்ட்லூம் டே ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொண்டாடி இருக்காங்க. இதுல மோடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நம் கையே நமக்கு நம்மளே தயாரிங்க. சுதேசி மூவ்மெண்ட் ஆரம்பிங்க. நீங்களே எல்லாத்தையும் தயாரிச்சு நீங்களே இது பண்ணிக்கங்க" அப்படின்றாரு மோடி. ஓகேவா? தயவு செஞ்சு சுதேசி மூவ்மெண்ட் வந்து 1905 1905 ரொம்ப பெரிய மூவ்மெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணியிருப்பாங்க. டிஸ்கோ நிறுவனம் வந்தது எல்லாமே இப்பதான். ஸோ பெரிய மூவ்மெண்ட் சுதேசி மூவ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய கதை. ஓகேவா? சைனா முதல் முறையா லானியூட் லூனார் லேண்டர் சிமுலேட் லூனார் டெரைன் அதுல போய் லேண்ட் பண்றதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹெப்பாய் ப்ராவின்ஸ்ல இருந்து. சரியா? அதாவது ஒண்ணும் இல்ல. 2030க்குள்ளர ஒரு 3 பேத்துக்கு போட்டி. சைனா, யுஎஸ்ஏ, ரஷ்யா. இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க 2035க்குள்ளர நியூக்ளியர் ரியாக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியர் சைனால நியூக்ளியர் ரியாக்டர் அதாவது அங்க வச்சு நாங்க வந்து கரண்ட் தயாரிக்க போறோம். மூன்ல வச்சு நாங்க கரண்ட் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். 2035 சொல்லிட்டானா ஐயோ அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணணும்னு அவசர அவசரமா வந்து நாங்க 2030லயே அதை செய்ய போறோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டான் சைனா. நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கொண்டு போய் அங்க வச்சு கரண்ட் தயாரிக்க போறாங்க. உங்களுக்கு புரியுதா எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ரீசெண்டா நாசா வந்து ஒரு பெரிய விஷயத்த பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்க. மார்ஸ்ல லியோபார்டோடைய தடத்தை எடுத்திருக்காங்க. லியோபார்டு இருக்குல்ல, லியோபார்ட்னா என்னது? கழுத புலி. லியோபார்டு லியோபார்டோட கால் தடம் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆயிருக்குது. எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆயிருக்குது. லியோபார்டோட கால் தடத்தை மார்ஸ்ல எடுத்திருக்காங்க. மார்ஸ்ல எடுத்திருக்காங்க அண்ட் அதுல உள்ள சில சாம்பிள்ஸ் ஷியோரா ப்ரூவ் பண்ணுது ஏன்ஷியன் இந்தியால மார்ஸ்ல ஆளுங்க இருந்திருக்காங்க அப்படின்னு. நம்மளுடைய ஏன்ஷியன் இந்தியா காலகட்டத்துல மார்ஸ்ல வகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அது இன்னும் கிளாரிஃபையா இன்னும் டீடைல்டா அது வந்து பெர்சிவரன்ஸ்ன்ற ஒரு ரோவரை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்சிவரன்ஸ் அப்படின்ற ரோவர் வச்சு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம இப்பதான் 3க்கு சந்திராயன் 3 சந்திராயன் 1 2 3ன்னு சொல்லி சும்மா அனுப்பிச்சு விட்டு அங்கங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அங்க போய் நாங்க வச்சு கரண்ட் எடுக்க போறோம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. நியூக்ளியர் ரியாக்டர் எடுக்க போறோம்ட்டு. அடுத்து விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே ஒரு பிளாட் இவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், போக்சோ சட்டம் இந்த 2 இது படி சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன முதல் ஸ்டேட் பஞ்சாப். ஏன்னா ஊமை பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப சைன் லாங்குவேஜ் தான் பயன்படுத்தணும். ஈவன் பேச்சு வர்றவங்களுக்குமே சில விஷயங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதிர்ச்சி ஆயிருவாங்க இல்லையா? சோ பேச மாட்டாங்க, உம்முன்னு இருக்காங்க. அப்ப அட்லீஸ்ட் சைன் லாங்குவேஜ்ல நீங்க சொன்னா கூட ஓகே, நாங்க அதை வச்சு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு முதல் ஸ்டேட் முன்னிறங்கி வந்திருக்குது பஞ்சாப். நல்ல விஷயம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இ சாக்ஷி போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவதுன்னா எம்பி லேடுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் என்னன்னா
உங்களுக்கு இப்ப லோக்சபா எம்பிக்கள் அப்படின்னு இருப்பாங்க, ராஜ்யசபா எம்பிக்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எம்பிக்குமே 5 கோடி ரூபாய் ஒதுக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு எம்பி வச்சுப்போம். திருச்சி எம்பி, திருச்சி சிவா இருக்காரு. திருச்சி சிவா. இப்ப இவரோட பேர்ல 5 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு விடுவாங்க. இந்த 5 கோடியை வச்சு இவர் திருச்சியில நிறைய செலவுகளுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் பஸ் ஸ்டாப் கட்டி தரது, அடுத்து பாத்ரூம் கட்டுறது, ரோடு போடுறது, ஸ்கூல் கட்டுறது, இது மாதிரி வேரியஸ் செலவுக்கு இவங்களோட தொகுதியை மேம்பாட்டு, இதுக்கு பேரே வந்து என்னன்னா தொகுதி மேம்பாட்டு திட்டம். தொகுதியை மேம்படுத்துறதுக்கு இவர் என்னெல்லாம் இதை வச்சு செலவு பண்ணணுமோ ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். 5 வருஷம்னா 25 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கீடு ஆகும். சரியா? 25 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்குவாங்க. என்னெல்லாம் செலவு பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி எம்எல்ஏக்கு இருக்கா சார்னு கேட்டா இருக்கு. அவங்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு திட்டம், ஆனா அது கம்மி, வால்யூம் கம்மியா இருக்கா. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். இதே மாதிரி எம்எல்ஏக்கும் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. அவங்களுக்கு வந்து கம்மி. அவங்களுக்கு வந்து 2 கோடி தான் ஒதுக்குவாங்க வருஷத்துக்கு. எம்எல்ஏ இந்த 2 கோடியை வச்சு அவரோட தொகுதியில என்னெல்லாம் மேம்படுத்தணுமோ மேம்படுத்திப்பாரு. சரியா? சோ இதுதான் வந்து ஒதுக்கப்படுற தொகை. இதை வச்சு அவங்க எல்லா செலவுகளையும் பார்த்துக்கணும். அந்த தொகுதிய மேம்பாட்டு செலவுக்கு எல்லாமே பார்த்துக்கணும். சரியா? ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்படுற தொகை 5 கோடின்றது. அப்ப 5 வருஷத்துக்குன்னா 25 கோடி ஒதுக்குவாங்க. ஒதுக்கி அதை வச்சு பார்த்துப்பாங்க. ஸோ இப்ப என்னன்னா இந்த இ சாக்சி போர்ட்டல்ல இந்த 5 கோடி ரூபாய் பணம் எது எதுக்கு செலவாக போகுது, அந்த ப்ராஜெக்ட் ஓடுதா இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் என்ன நிலைமையில இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா அப்படின்னு நீங்க இந்த போர்ட்டல்ல பாத்துக்கலாம். எஸ்பிஐ பேங்க் தான் இதை வந்து அப்டேட் பண்றாங்க. அந்த பணத்தை ட்ராக் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? சோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது மூலியமா. சரியா? போதும், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் ரிகார்டிங் திஸ் டாபிக்? ஏதாவது டவுட் இருக்கா? சாட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நோ. ஓகே. டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நோ டவுட்னு சொல்லிருங்க சாட்ல. முடிச்சுக்கலாம். நோ டவுட்னு சொல்லுங்க. நோ டவுட். புரிஞ்சா? சிஏ கிளாஸ், சிஏ புரிஞ்சா? நோ டவுட். ஓகே. புரிஞ்சா? புரிஞ்சுச்சா? கிளாஸ் ஃபீட்பேக் கொடுங்க. ஃபீட்பேக் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ப்ளீஸ் கிவ் மீ a feedback. Give me a feedback for this session. Thank you. Thank you. No doubt. Okay. Give me a feedback. Feedback சொல்லுங்க. Okay. Feedback வேணும். Thank you. Thank you. Thank you guys. Thank you. Good night all of you. சாப்பிட்டுட்டு தூங்குங்க. கம்மியா சாப்பிடுங்க நைட்டு. அதிகமா சாப்பிடாதீங்க. சாப்பிட்டுட்டு நல்லபடியா தூங்குங்க. காலைல எந்திரிச்சு படிங்க. நைட் ஸ்டடி பண்ணனாலும் பண்ணுங்க. அண்ட் ஓகே. ரைட். சரி கைஸ். நெக்ஸ்ட் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு எப்பன்னு தெரில. ஸோ ஹாப்பி சரஸ்வதி பூஜை அண்ட் ஆயுத பூஜை, விஜயதசமி. ஸோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மினிமம் எதையாவது கொஞ்சமாவது உட்காந்து படிங்க, ரொம்ப நல்லதுன்னு வாங்க.
சரியா? ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. படிங்க. கண்டிப்பா அடுத்த சரஸ்வதி ஆயுத பூஜைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும். கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அண்ட் விஜயதசமி. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ஹாலிடேஸ். ஹாலிடேஸ் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். பட் ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய நேரத்தை. ஒரு வருஷம் கடுமையாக படிங்க, அடுத்த வருஷம் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. சரியா? நல்லா கொண்டாட்டமாக இருக்கும், கவலையப்படாதீங்க. அடுத்த வருஷம் இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும். ஒரு தடவை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சாமி கும்பிட்டுக்கோங்க, அந்தந்த டயத்தில் போய் அதை பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ரிமைனிங் டயத்தை யூஸ் பண்ணுங்க. டிவிலே உட்காந்துடாதீங்க. டிவியில் நல்ல நிகழ்ச்சி தான் போடுவாங்க, இல்லைன்னா நான் சொல்லலை. அதை விட முக்கியம், நமக்கு அதை விட முக்கியம் ஜாப்பு தான், நம்ம லைஃப் தான், நம்ம வேலை தான். நம்ம வேலை வந்துச்சுன்னா இதை விட எவ்வளவோ நேரம் நம்ம டிவியில ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஏதாவது ஒண்ணுல போகணும். எல்லாருடைய எண்ணமும் அதுதான். அதனால உங்களுடைய நேரத்தை உங்களுக்கே தெரியாம வீணடிச்சிடாதீங்க. சரியா? தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் தி ஒண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.